அனைத்து தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈரோடு திடல் பகுதியில் திமுக காரங்க மாநாடு நடத்திருக்காங்க. அந்த மாநாட்டில் சத்திரம் பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்காரு. இதை பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனலுமே எந்த ஒரு யூடியூப் சேனல் யாருமே இதை பற்றி பேசலை. இதை பற்றி பேசியிருக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. இதை பற்றி பேசினா நம்மளோட சேனல் நம்மளோட யூடியூப் இது எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம். இதை பற்றி ஏன் பேசலை எந்த ஒரு நியூஸ் சேனலும்? இதே டிவிகேவில் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மயக்கம் போட்டு விழுந்தா கூட அம்புக்குறி போட்டு என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் கதை கட்டி பேசுவீங்க. இதை பற்றி ஏன் யாருமே பேசலை? இது முட்டு கொடுக்குற இந்த ஜூலி இருக்கிறா தெரியுமா, கிட்னி திருடி ஜூலி, அவள் இதை பற்றி ஏதாவது பேசுவாளா? அவங்க இதை பற்றி பேசுவா? அவளே அவள் காசுக்கு மாரடிக்கிறவ, காசுக்காண்டி என்ன வேணால் பண்ணுவா. அவெல்லாம் இதை பற்றி பேசுவாள்? இதை பற்றிலாம் பேச மாட்டா. இதே நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட அவளோட பாப்புலாரிட்டிக்காண்டி உடனே வீடியோ போட்டுருவா. விஜயண்ணே நீங்கள் திருச்சிக்கு நாளைக்கு தான் வருவீங்க, நான் இன்றைக்கே வந்துட்டேன்பா, கிட்னி திருடிப்பேன் மக. அவளெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறது, அவள் வார்த்தை விடக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறேன். ஏன்னா எத்தனையோ கற்பழிப்புகள், கொலைகள், கொள்ளைகள் என்னென்னவோ நடந்திருக்கு. அதை பற்றிலாம் இவள் பேசினாலா? இதை பற்றிலாம் பேச மாட்டா அவள். ஏன்னா அவள் 200 ரூபா ஊபி பிரதர்ஸ் அவள், அதனால் இதை பற்றிலாம் பேச மாட்டா. மக்களே, இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட போய் சேருங்க. அந்த குடும்பத்துக்கு, இறந்து போன ரவிச்சந்திரன் குடும்பத்துக்கு நான் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் அவர் குடும்பத்துக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இனியாவது யோசிச்சு முடிவெடுங்க. 2026 யார் கையில் இருக்கணும் அப்படின்னு. ஒன்று டிஎம்கேவா இல்லை டிவிகேவா? என்னைய கேட்டால் நான் டிவிகே கையில் தான் 2026 ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் விசில் சின்னத்துக்கு அளிங்க. 2026 நம்ம அண்ணன் தான் முதலமைச்சர். உங்கள் தொகுதி வேட்பாளரை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேசலை. இந்த வீடியோவை நிறைய பேர்த்துட்டு கொண்டு போய் சேருங்க. நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நன்றி.